ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மினி விளாக் பார்க்கலாமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்க ஒரு ஃபுட்டோட இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆயாச்சு. என்னென்ன சமைச்சிருக்கேன்றதை பார்க்கலாமா? பிள்ளைங்க நேற்று நைட்டே சொல்லிட்டாங்க, அம்மா நைஸ் ஒரு கறிக்குழம்புலாம் வச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குமா, அது பண்றீங்களா, அது கூட சேர்ந்து ரெட் சிக்கன் பண்றீங்களா அப்படின்னு ஒரு மெனு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்மளா ஒரு விஷயத்தை டிஃப்ரெண்டா யோசிச்சு செய்யறது தான் கஷ்டம். ஆனா பிள்ளைங்களோ இல்ல ஹஸ்பண்டோ மெனு கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா முடிச்சு விட்டுருவோம். ஃப்ரைடே ஆகட்டும் சண்டே ஆகட்டும், எப்பவும் புது புது ரெசிபி ட்ரை பண்றதை விட நம்ம கம்ஃபர்டபுளா இருக்க ஃபுட்டை சாப்பிடுறது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கரெக்ட் தானே? சமைக்கிற நமக்குமே ஈஸியா வேலை முடிஞ்சிரும்பா. எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, 4 விசில் எப்படி உங்களுக்கு மட்டன் வேகுது, பீஃப் எல்லாம் எப்படி 4 விசில் விட்டு எடுக்கிறீங்க, நான் விசில் விட்டா 10 விசில் விட வேண்டியதா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்குமான பதில் இன்னைக்கு மதியம் ஒரு விளாக்ல போடுறேன், கண்டிப்பா பாருங்க. அப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தேன், இந்த மல்லித்தலை சட்னியோட ரெசிபி இன்னைக்கு நான் போட்டுறேன். இதுல என்னென்ன சேர்த்து அரைக்கணும் அப்படின்றது எல்லாமே ஸ்கிரீன்ல வரும், அது மாதிரி போட்டு நீங்க அரைச்சிக்கங்க. எங்க ஊர் சைடு நெய்ஸ் ஒரு கறி குழம்புலாம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மல்லித்தலை சட்னி அதுக்கப்புறம் தக்காளி சட்னிலாம் இருந்து ரொம்ப மஸ்ட்டுங்க. இப்ப எல்லாம் ரொம்ப அக்கேஷனலா தான் செய்யறோம், ரொம்ப வலுக்கட்டாயம் பிள்ளைங்களை பிடிச்சி சாப்பிட வைக்க வேண்டியதா இருக்கு. 70s 80s எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது பிரியாணி வந்து ஒரு பெரிய லக்ஸரியான மெனுங்க. எங்க ஊர் சைடு வந்து நெய் சோறு, கறி குழம்பு, தக்காளி சட்னி, மின்ட் சட்னி, இதுதான் வந்து பெரிய மெனுவாவே செட் பண்ணுவாங்க கல்யாணத்தன்னைக்கு. மட்டன்லாம் சம்டைம்ஸ் 2 விசில் விட்டாவே ஓகேங்க. ரொம்ப இளங்கறியா இருந்தா ஒரு விசில் விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் பிரியாணிக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதெல்லாம் எப்படி வாங்குறதுன்றது இன்னைக்கு மதியம் நீங்க vlogல மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, மெனு செட் பண்ணும்போது அப்படியே ஊர் சைடு கொஞ்சம் ரொம்ப ட்ரெடிஷனலா போன மாதிரி இருந்துச்சு. பட்டர் பீன்ஸ் எல்லாம் போட்டு கறி குழம்பு வச்சது ரொம்ப சூப்பரா இருந்தது. யார் ஊர் சைடுல வந்து பட்டர் பீன்ஸ் போட்டு கறி குழம்பு வைப்பீங்கன்றது எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் எங்க ஊர் தக்காளி சட்னி ரெசிபி இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிடுறேன். எண்ணெய் ஊத்திக்கங்க, கடுகு உளுந்து கருவேப்பிலை, உரப்புக்கு பச்சை மிளகா மட்டும்தான். வெங்காயத்தை வந்து நீல வாக்குல ரொம்ப தின்னா கட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி தான் அளவு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊத்தி நல்லா மூடி போட்டு வேக வச்சிருங்க. ஓபன் பண்ணி விட்டு நல்லா மசிச்சு விடணும். நல்லா லைட்டா கொரியாண்டர் லீஃப் போட்டுக்கோங்க. வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சு ஊத்தினாவே ரொம்ப சூப்பரா தான் இருக்கும். ஆனா எப்பவுமே கறி குழம்பு வைக்கிற அன்னைக்கு தானே இது செய்யறோம், அதனால கறி குழம்புக்கு என்ன அரைக்கிறோமோ அதையே இதுல ஊத்திக்கோங்க. ரொம்ப சூப்பரா ரிச்சா இருக்கும். நீங்க நெய் சோறு செய்றீங்க அப்படின்னா மறக்காம எங்க ஒரு ரெசிபியான தக்காளி சட்னி, மின்ட் சட்னி மறக்காம ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.